Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்கு உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். இந்த வகையிலே அமெரிக்காவுடைய 21 அம்ச காசா அமைதி திட்டத்தில் முதலாவது கட்டத்தை ஹமாஸ் பூரணமாக நிறைவேற்றிவிட்டது. இது சம்பந்தமாக ஒரு AI காணொளி ஒன்றை இதற்கு முன்னால் சற்று பதிவேற்றியிருந்தேன். இந்த வகையிலே ஹமாஸ் சகல கோரிக்கைகளையும் நிறைவேற்றி ஒரே ஒரு பிணம் மாத்திரம், அதாவது இஸ்ரேலிய ராணுவத்துடைய பிணம் மாத்திரம் தான் இதுவரையும் கையளிக்கப்படாமல் காசாவுக்குள் எங்கேயே உள்ளது. அவற்றை மாத்திரம் கையளித்தால் 100% இந்த முதல் கட்ட அமெரிக்கா விதித்த அமைதி திட்டத்திட நிபந்தனைகளை ஹமாஸ் நிறைவேற்றியது போலாகும். இப்போது 99.9% அனைத்து காசாவுடைய ஹமாசுடைய பக்கத்திலிருந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேலுடைய பக்கத்தில் மக்களுக்கு போதுமான நிவாரணம் வரும் என்று சொன்னாங்க. எகிப்து காசா ரஃபா வாயில இரு பக்கமும் திறந்து முதல் உதவிகள் நிவாரண பொருட்கள் உள்ளே வரும் என்று சொன்னாங்க. மஞ்சள் கோட்டை விட்டு இஸ்ரேல் ராணுவம் தாண்டாதுன்னு சொன்னாங்க. இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் இந்த அமைதி திட்டத்தில் இருந்தும் கூட அவற்றில் இஸ்ரேலிய பக்கத்தில் 170% நிபந்தனைகளை கூட அவர்கள் பூர்த்தி செய்தார்களா என்பது சர்வதேச ஊடகங்கள் கேள்வி எழுப்பியுள்ளது. அந்த அளவு யுத்த நிறுத்த மீறல்களை இந்த காசாவில் இஸ்ரேல் செய்து கொண்டிருந்த போதும் ஹமாஸ் இயன்ற அளவு அமைதியை பேணி வந்தது. காரணம், எப்படியோ இந்த முதல் கட்ட நிபந்தனைகளை சர்வதேச பார்வைக்கு முன்னால் இதனை பூர்த்தி செய்து இந்த டொனால்ட் ட்ரம்புடைய 21 அம்ச அமைதி திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தை அடைந்து விட வேண்டும். அவ்வாறு அடையும் போது காசாவுக்குள் காணப்படும் மஞ்சள் கோட்டு எல்லையிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் காசாவுடைய வெளிப்புற எல்லைக்கு பின்தள்ளப்படுவார்கள். பின்னர் இந்த சர்வதேச கண்காணிப்பாளர்கள் காசாவை சுற்றி அந்த காசாவுடைய எல்லையில் நிறுத்தப்படும் போது இதற்கு முன்னைய காலங்களில் பொய்யான காரணங்களை சோடித்து காசாவுக்குள் தாக்குதல் நடத்தியது போல இம்முறை, அதாவது சர்வதேச படைகள் இருக்கும் போது காசாவுக்குள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அமையாது. அது மாத்திரமில்லாமல் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி பிரதமர் காசாவில் இருக்கும் போது காசா ஒரு தனி ஒரு நாடு என்ற ஒரு நிலைக்கு மாற்றப்பட்டுவிடும். காசாவில் சர்வதேச விமானத்தளங்கள், சர்வதேச துறைமுகங்கள் மற்றும் சர்வதேச நாடுகளுடைய தூதரகங்கள் காசாவுக்குள் உருவாகும் போது காசா ஒரு தனி ஒரு நாடு, அதிகாரம் பெற்ற நாடு, ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று குரல் எழுப்பக்கூடிய அந்தஸ்தை பெற்ற ஒரு நிலமாக, நாடாக, அரசியல் எல்லையாக அதிகாரம் பெற்றுவிடும் என்ற ஒரே இலக்கை மையப்படுத்தியே இஸ்ரேல் இந்த 21 அம்ச அமைதி திட்ட ஒப்பந்தங்களை மீறி மதிக்காது மக்களுக்கு கொடுத்த அனைத்து தொந்தரவுகளையும் இந்த ஹமாஸ் மிக மிக பொறுமையாக பொறுத்து கொண்டு இருந்தமைக்கான காரணம் நாம் மேற்கூறிய ஒரே ஒரு காரணத்துக்காகவே. ஆனால் இஸ்ரேலுக்கு நன்கு தெரியும், இரண்டாவது கட்டம் உருவாகிவிட்டால் இந்த காசா என்பது தனி நாடாக மாறிவிடும், தனி ஒரு சர்வதேச அந்தஸ்தை பெற்றுவிடும். ஆகவே எப்படியோ இதனை இல்லாது ஒழிக்க வேண்டும், இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதற்காக மிக பல சதி திட்டங்களையும் குற்றச்சாட்டுகளையும் நொண்டி சாட்டுகளையும் இவர்கள் கூறி வந்து யுத்த நிறுத்த மீறல்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது இந்த இரண்டாவது கட்டத்துக்குள் கால் வைக்க தடுத்து கொண்டிருக்க சர்வதேசத்துக்கு கூறக்கூடிய ஒரே ஒரு காரணம் மாத்திரம் தான் உள்ளது. அதுதான் இன்னும் ஒரு கடைசி இஸ்ரேலியருடைய உடல் பாகங்களை ஹமாஸ் இஸ்ரேலுக்கு ஒப்படைக்கவில்லை. இது மாத்திரம் தான் அவர்களுக்கு இப்போது சொல்லிக் கொள்ள முடியும். அதற்கு ஹமாஸ் கூறுகிறது, இந்த உடல் பாகம் இஸ்ரேலுடைய முழு கட்டுப்பாடு, அதாவது மஞ்சள் கோட்டுக்கு அங்காலைக்கிற பகுதியில் தான் அந்த உடல் இருக்க வேண்டும். ஆகவே அந்த இடத்துக்கு தற்போது இந்த போராளிகள் போய் அந்த உடலை மீட்டெடுப்பது, அதாவது இஸ்ரேலிய கட்டுப்பாட்டுக்குள் உள்ள பகுதியில் போய் அந்த உடல் பாகங்களை எடுப்பது சாத்தியம் இல்லாமல் இருக்கின்றது. இந்த ஒரு காரணத்துக்காக மாத்திரம்தான் அந்த உடல் பாகங்களை வழங்க முடியாமல் உள்ளது. இந்த வகையிலே இந்த யதார்த்தமான விடயத்தை அமெரிக்காவே புரிந்து கொண்டது. இந்த வகையிலே இந்த மத்தியஸ்தம் பேசிய அமெரிக்கா உட்பட அரபு நாடுகள் கூறுவது என்னவென்றால், இப்போது நாம் இரண்டாம் கட்டத்துக்கு செல்வதற்கான அனைத்து நிபந்தனைகளும் முதல் கட்டத்தில் பூர்த்தியாகிவிட்டது. ஆகவே இந்த ஒரு உடல் பாகத்தை மாத்திரம் வைத்து நாம் இரண்டாவது கட்டத்துக்கு செல்லாவிட்டால் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் அமைதியை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இரண்டாவது கட்டத்துக்கு நுழைய வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. இந்த வருடம் இறுதியில், அதாவது 29ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், அமெரிக்காவுக்கு ஈரானோடு வம்பு வளர்ப்பது மற்றும் இந்த பாலஸ்தீன அமைதி திட்டத்தில் ஹமாஸ் யுத்த நிறுத்தங்களை மீறியது போன்ற பல்வேறு காரணங்களை அறிக்கையாக சோடித்துக் கொண்டு இப்போது ஈரானுக்கு நாங்கள் கையை வைப்போம், காசாவை விட்டு எந்த வகையிலும், அதாவது மஞ்சள் கோட்டை விட்டு எந்த வகையிலும் நாங்கள் வெளியேறக்கூடாது போன்றதை தொகுத்தெடுத்துக் கொண்டு அமெரிக்காவுக்கு பயணமாக இருக்கின்றார். ஆனால் தற்போது வெள்ளை மாளிகை வட்டாரங்கள், அதாவது தற்போதைய டொனால்ட் ட்ரம்புடைய அரசாங்கம் எதிர்பார்க்கிறது, புவியியல் ரீதியாக
ரீதியாக சர்வதேச ரீதியாக அமெரிக்காவுக்கு புகழ் வேண்டும், அதாவது டொனால்ட் ட்ரம்புக்கு புகழ் வேண்டும். இதன் மூலம் எதிர்காலத்தில் டொனால்ட் ட்ரம்புடைய அரசியல் அமெரிக்காவில் நிலை கொள்ளும் என்பதற்காக ஈரானுக்கு அடிக்கிறோமோ இல்லையோ எந்த வகையிலாவது இந்த காசாவில் போரை ஆரம்பித்து விடக்கூடாது, எப்படியாவது இரண்டாவது கட்டத்துக்கு சென்று இஸ்ரேலிய படைகளை அவற்றிலிருந்து பின்வாங்க செய்ய வேண்டும். இவ்வாறு பின்வாங்க செய்தால் அமெரிக்கா மக்களுடைய அதிக ஆதரவு அடுத்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்புக்கு கிடைக்கும் என்பது டொனால்ட் ட்ரம்புடைய அந்த அரசியல் வட்டாரங்களுக்கு தெரியும். என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் இம்முறை தேர்தலில் வெற்றி பெற்றமைக்கான பிரதான காரணம் இந்த காசாவுடைய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன் என்ற ஒரு ஆணித்தரமான அந்த வசனம் தான் அமெரிக்கா மக்கள் திரும்பவும் இந்த டொனால்ட் ட்ரம்பை ஜனாதிபதியாக தெரிவு செய்தமைக்கான காரணம். அந்த அளவு இந்த காசா விடயம் அமெரிக்கா மக்களுடைய உள்ளங்களை பாதித்திருந்தது. ஆகவே எந்த பாயிண்டை வைத்து நாம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோமோ அதே மைய கருத்தை வைத்து மீண்டும் ஒருமுறை அமெரிக்காவில் ஆட்சியில் நாம் அமரலாம், அதற்காக சட்டங்களை கூட திருத்தலாம் என்று அதீத நம்பிக்கை டொனால்ட் ட்ரம்பிடம் வளர்ந்துள்ளதாக இன்று அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. இந்த டொனால்ட் ட்ரம்ப் மறுமுறை ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் இந்த துருக்கி நாடே காரணம், அதாவது துருக்கி நாட்டுடைய ஜனாதிபதியான எர்டோகனே காரணம் என்று அமெரிக்க ஊடகங்கள் எழுதியுள்ளது. அதாவது எப்படின்னு சொன்னா, ஒரு முறைதான் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்து மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டது போல் வெள்ளை மாளிகையின் பின்வாயிலினால் வெளியேறினார் டொனால்ட் ட்ரம்ப். இப்படிப்பட்ட ஒரு டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் அதே சீட்டில் வந்து அமருவாரா? சாத்தியமே இல்லை என்று இருந்த போது தனக்கு பல்வேறு அரசியல் ஆலோசனைகளை வழங்கி கொண்டு தொடர்பில் இருந்தவர் இந்த எர்டோகான் தான் என்று டொனால்ட் ட்ரம்பே வெள்ளை மாளிகையில் வைத்து குறிப்பிட்டதாக இன்று ஊடகங்கள் தெரிவிக்கிறது. நான் அரசியல் தோல்வியுற்று இருக்கும் போது எனக்கு ஆலோசனைகளும் எனக்கு நெருக்கமாக இருந்தவர் இந்த எர்டோகான் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்ட செய்திகளை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த வகையிலே இந்த எர்டோகான் சொல்லியிருக்கலாம், இந்த காசா விடயத்தை தேர்தலில் முற்படுத்தி பேசுங்கள், பாலஸ்தீன பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக கூறுங்கள், இவ்வாறு செய்தால் அமெரிக்க அரசியலில் மறுபடியும் உங்களுக்கு கால் ஊண்டலாம் என்று இந்த எர்டோகான் சொன்னாரோ இல்லையோ அதே போலதான் செயற்பட்டார். முதலாவது முறை இந்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி தேர்தல் மேடையில் நின்று பேசும்போது ஒரு இஸ்லாமியர் அந்த பகுதிக்குள், அதாவது தேர்தல் மேடை வளாகத்துக்குள் வந்துவிட்டார் என்று அவரை அந்த இடத்தில் பாதுகாப்பு பிரச்சனை என்று வெளியேற்றிய காட்சிகள் உலக ஊடகங்களில் வைரலாக இருந்தது. அந்த அளவு இஸ்லாமியர்களை டொனால்ட் ட்ரம்ப் வெறுத்து கொண்டு தான் அரசியலில் கால் வைத்தார். அந்த நேரத்தில் உலகத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான எண்ணம் உலகத்தில் கொதித்துக் கொண்டிருந்த காலம். இதற்கு யார் காரணம்? இஸ்ரேல் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று ஆங்காங்கே திட்டமிட்டு சில கொதிப்புகளை ஏற்படுத்தி அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு எண்ணங்களை உலகத்தில் உயிரோடு வைத்திருப்பார்கள். அதற்கு அவர்கள் பயன்படுத்துவது தெரியுமா? முஸ்லிம்களை கொண்டே முஸ்லிம்களுக்கு ஆப்பு வைப்பார்கள். உலகத்தில் உயர் பாதுகாப்பு என குறிப்பிடப்படும் அமெரிக்காவில் பென்டகன் மீது, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மீது இஸ்லாமியர்கள் விமானங்களை ஓட்டிக்கொண்டு போய் தாக்கிய சம்பவத்தின் பின்னணி யார் என்பது இன்று பேசப்படுகிறது. இதற்கு பின்னால் இஸ்ரேல் உள்ளது என்று பேசப்படுகிறது. அதனை இங்கே சொன்னால் நீண்டு கொண்டே செல்லும். முஸ்லிம்களுக்கு நடந்த அநீதி அக்கிரமங்களை அடிக்கடி சிந்தித்து எண்ணத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களை, இஸ்ரேலியர்களை, இஸ்லாமியர்களுக்குள்ள முனாஃபிக்குகளை தெரிவு செய்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட உள்ளங்களை வெளியே எடுத்து அவர்களை உலகத்துடைய ஏனைய இஸ்லாமிய அல்லாத சமூகத்துக்கு நீங்கள் பழி தீர்க்கும்படி எல்லா வகையான வேலைகளும் செய்து கொடுக்க இந்த நாட்டுடைய அரசியலையே பயன்படுத்துவார்கள். அதுபோலதான் அந்த அமெரிக்காவுடைய அரசியலை பயன்படுத்தி பாதுகாப்பு குறைபாடுகளை ஏற்படுத்தி இஸ்லாமியர்களை கொண்டு அந்த உலக வர்த்தக மையம் அமெரிக்காவில் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை இடித்து இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற பெயரை உலக முழுக்க பூதாகரமாக மாற்றினார்கள். ஏன்? இலங்கையில் நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் பின்னும் ஏதோ ஒரு சிக்கல் உள்ளது, சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இலங்கையில் ஈஸ்டர் குண்டு வெடித்திருக்கின்ற வேளை இஸ்ரேல் கடற்கரையில் அமைதி, மௌன அஞ்சலி, துக்கம், துயரம் கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமிய தீவிரவாதிகள் குண்டு வைத்து விட்டார்கள். இலங்கையில் நடந்த சம்பவம் இன்றும் பேசப்படும் விஷயம். எம்மவர்களை கொண்டு இந்த வேலையை செய்துவிட்டு இலங்கைக்குள் இனங்களுக்கு இடையிலான மிகப்பெரிய ஒரு முருகல் வெறுப்புணர்வை செய்துவிட்டவர்கள் யாராக இருக்கும் என்பது வெடிகுண்டு நிகழ்ந்த தருணமே இலங்கையின் பெரும் கிறிஸ்தவ மத போதகரை குறிப்பிட்டார்கள். இதற்கு பின்னால் வெளிநாட்டு சக்திகள் உள்ளது. ஏன் இலங்கையில் இவர்கள் தான் குண்டு வைத்தார்கள் என்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் போது இல்லை இவர்கள் தான் குண்டு வைத்தார்கள், இவர்கள் தான் இந்த பேர் லிஸ்ட் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்புடைய அரசாங்கம் இலங்கைக்கு லிஸ்ட் அனுப்புது. இவங்க தான் குண்டு வச்சாங்கன்னு சொல்லி இதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாட்டி டொனால்ட் ட்ரம்ப் கோவப்படுவார்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இலங்கையில் குண்டு வச்சவன் யாருன்னு சொல்லி அமெரிக்காவில் இந்த லிஸ்ட் வருவது. ஆனால் இலங்கையில் விசாரிக்கப்படும் போது அந்த புலனாய்வு பாதை வேறு திசையை காட்டுகிறது. இஸ்லாமியர்களை திட்டமிட்டு பயன்படுத்தியது போலவே காட்டப்படுகிறது. இதெல்லாம் நீங்க ஊடகங்கள்ல வாசிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் யார் செய்யறதுங்கிறது ஒட்டுமொத்தமாக நாம சிந்திக்கலாம். இது போல ஒரு சம்பவம் தான் சகோதரர் ஆஸ்திரேலியாவிலும் நடந்தது. ஆஸ்திரேலியாவிலும் அந்த தீவிரவாத வேலைகளை செய்தவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பின் இந்த வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் யாராக இருப்பார்கள் என்பது நீங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள். இந்த வகையிலே இந்த காசா பிரச்சனை 2023 அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பின்னர் இந்த காசாவுடைய பிரச்சனை ஆரம்பித்த பிறகு உலக மக்கள், இஸ்லாமிய மக்கள் மீது கொண்ட அந்த வெறுப்புணர்வு பார்வை படிப்படியாக நீங்க தோங்கியது. ஆகவே
டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் இந்த அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் அந்த முக்கியமான அந்த பாயிண்ட்ஸை எடுத்து நாம பயன்படுத்துவோம் என்று இந்த எருதுகானுடைய ஐடியாவோ தெரியல. இந்த பாயிண்ட்ஸை டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்தினாரு. நான் ஆட்சிக்கு வந்தா இந்த காசா பிரச்சனை இருக்காது, முடிச்சு வச்சிருவேன் என்று பேசினார். முன்னைய தேர்தல் மேடையில் ஒரு இஸ்லாமியர் டொனால்ட் ட்ரம்புடைய தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்க வந்த போது அவர் வெளியேற்றப்பட்டார். ஆனால் இரண்டாவது தேர்தல் காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் மேடைக்கு அழைக்கப்பட்டு அவர்களை வரவேற்று கை கொடுத்து நான் இந்த இஸ்லாமியர்கள் அதாவது பாலஸ்தீன பிரச்சனையை முடித்து வைப்பேன் என்று அவர் கூறி அதனை இஸ்லாமியர்களுடைய வாயினாலும் அமெரிக்க மக்களிடம் சொல்ல வைத்து இந்த மேனுக்கு நீங்க வாக்களிங்க, இவர் ஜென்டில்மேன், இந்த பிரச்சனையை இவரே முடிக்க தகுதியானவர், கமலா ஹாரிஸுக்கு முடியாது என்றவாறு முஸ்லிம்களை பயன்படுத்தி பேசி மறுபடியும் ஆட்சியில் அமர்ந்தவர் தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப். ஆகவே இந்த டொனால்ட் ட்ரம்புக்கு இப்போது வேண்டும் காசாவுடைய இரண்டாவது கட்டத்தை இப்போது அமுல்படுத்துதல். ஆகவே தனது அரசியல் நிலைப்புக்காக இரண்டாவது கட்டத்தை இஸ்ரேலுக்கு திணித்து வருகிறது அமெரிக்கா. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட் சொல்றாரு, நாங்க காசாவை விட்டு வெளியேற மாட்டோம் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னுக்கு ஊடகங்கள்ல சொல்றாரு. அதாவது நாங்க மஞ்ச கோட்டை விட்டு போக மாட்டோம், நாங்க காசாவுக்குள்ள தான் இருப்போம் சொல்றாரு. இதனால என்ன நடந்துக்குதுன்னு சொன்னார், நெத்தனியாகு மிக பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்டு நிற்கிறார். அமெரிக்காவுக்கு இப்போது நெத்தனியாகு சென்று ஈரானை பற்றி கதைத்தாலும் காசா விடயத்தில் இஸ்ரேல் தோல்வி அடைந்ததாகத்தான் இருக்கும் என்று பல ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கிறது. இதனால இந்த அமெரிக்கா நல்லென்று சொல்ல இல்ல, அமெரிக்காவுக்கு அதாவது டொனால்ட் ட்ரம்புக்கு தேவை தன்னோட அரசியல். அதற்காக அமெரிக்கா இந்த இஸ்ரேலை 2ஆம் கட்டத்துக்கு நுழைறதுக்கு வற்புறுத்தி வருவது. பொறுத்திருந்து பார்ப்போம். வந்து அமெரிக்காவுக்கு போறாரு. அதுல ஈரான் விஷயமும் காசா விஷயமும் கொண்டு செல்லப்படுவது. சொன்னபடி ஹமாஸ் பொறுமையாக இருந்து தனது முதல் கட்ட அனைத்தையும் முடித்து விட்டது. 2ஆம் கட்டத்தில் ஆயுதங்களை கீழே வைக்கிற விஷயத்தில் மாத்திரம் தான் ஹமாஸ் உடன்படையில், அதனை அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டது. நிலையான ஆட்சி காசாவில் ஏற்படுத்திய பின்னர் ஹமாஸ் ஆயுதங்களை கையளிக்கிறதுக்கு தயாராயிருக்குது. அதேவேளை அமெரிக்காவே சொல்லிட்டு நாங்க டோனி பிளேயரை காசாவுக்கான ஆளுநரா வைக்க மாட்டோம், அதனை ஹமாஸ் அதாவது காசாவுடைய எதிர்ப்பு இயக்கங்கள் விரும்ப இல்லை. காரணம் அவர் இஸ்ரேலோடு நெருக்கமானவர். ஆகவே சர்வதேசத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுவான ஒரு ஆளுநரை இடைக்காலத்துக்கு காசாவில் நியமிப்போம் என்றவாறு அமெரிக்காவே தற்போது இவ்வளவு தூரம் இறங்கி வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்புடைய அரசியல் வாழ்க்கையை இன்னும் நீட்டி செல்வதற்காக. இது இவ்வாறு இருக்க சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் சோமாலியாவுல பாலஸ்தீனர்களை குடியேற்ற போறாங்க. அதற்காக சோமாலிலேண்ட் நிலப்பகுதியில காசா மக்கள் அனுப்புறதுக்கான திட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது என்ற செய்தியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வகையில சோமாலியாங்கிற ஒரு தேசம் இஸ்லாமியர்கள் நிறைந்த தேசம். ஆனா உலகத்துல மிகப்பெரிய வறுமையான நிலைக்கு அது மாற்றப்பட்டுள்ளது. உலகத்துல எந்த நாடுகள பெட்ரோலிய வளம் அதிகமாகிக்குதோ அந்த நாடுகள் எல்லாம் செல்வந்த நாடுகள் ஆகிக்குது. அந்த மாதிரி அதிக மசகு எண்ணெய் பெட்ரோலிய வளம் உள்ள நாடு சோமாலியா. இதனை ஆப்பிரிக்காட கொம்பு சொல்லுவோம். இந்த ஆப்பிரிக்காட கொம்பு சொல்ற இந்த சோமாலியா இவ்வளவு பெட்ரோல் வளங்கள் இருந்தும் இன்று அருமையான தேசம் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் அங்கு நடக்கின்ற அநீதி அக்கிரமம். இந்த அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சேர்ந்து சோமாலியாவை துண்டாடி உனக்கு ஒரு பகுதி சோமாலியா, உனக்கு ஒரு பகுதி சோமாலிலேண்ட் என்று துண்டாடி விட்டார்கள். இது பற்றிய ஒரு முக்கிய காணொளி ஒன்று நான் எனது யூடியூப் ஆரம்பிக்கும் போது ஒரு 4-5 நிமிட காணொலியாக பதிவேற்றினேன். அதுல சோமாலியாவில் நடந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் உள்ளது. சோமாலியா என்றால் என்ன, சோமாலிலேண்ட் என்றால் என்ன, அங்கு நடந்த சதி என்ன, இப்போது என்ன நடக்கிறது என்பதெல்லாம் அந்த காணொலியில் உள்ளது. இந்த காணொலிக்கான லிங்கை எனது டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செய்யும் பகுதியிலும் வீடியோ எண்டாகிற பகுதியிலும் போடுகிறேன். விருப்பமானவர்கள் இந்த சோமாலியாவுடைய உண்மையான நிலையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சரி சகோதரர்களே, சற்று காணொலி நீண்டு விட்டது. மறுபடியும் முக்கிய தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.